வெல்கம் டு அவர் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் உங்களுக்கு டெய்லி நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம அருண் அகாடமியோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த செஷன்ல நாம ஜனவரி 3, 2026 தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பார்க்க போறோம். இது அருண் சார் மற்றும் அருண் அகாடமியின் எக்ஸ்பர்ட் டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து தயார் செஞ்சிருக்காங்க. சமீபத்திய தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா மத்த பொது அறிவு தலைப்புகளை விட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் அதிக கேள்விகள் கேட்கப்படுது. ஒரு முக்கியமான அப்டேட், நாங்க 7 தலைப்பு வாரியான கரண்ட் அஃபேர்ஸ் 2023 வீடியோக்களை வெளியிட்டு இருக்கோம். அதை நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுடைய வரவேற்கும் ரயில்வே, பேங்க், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இன்சூரன்ஸ் மற்றும் பிற போட்டி தேர்வுகளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமாக கேளுங்க. ஏன்னா சில கேள்விகள் விளக்க பகுதியிலிருந்து கூட நேரடியாக வரலாம். பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் மற்றும் தேர்வுக்கான பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். சரி, இப்ப ஆரம்பிக்கலாம். கேள்வி 1. On which date is International Mind Body Wellness Day observed every year? சர்வதேச மன உடல் நல்ல தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான பதில் சி, ஜனவரி 3. ஜனவரி 3. ஓகே, ஜனவரி 3. இது எதுக்காக இந்த குறிப்பிட்ட தேதியில் அனுசரிக்கிறாங்க? இது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இதோட முக்கிய நோக்கமே மன ஆரோக்கியமோ உடல் ஆரோக்கியமோ ஒன்னோட ஒண்ணு ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டதுங்கிறத வலியுறுத்துறதுக்கு தான். புரியுது. அதாவது மைண்ட் அண்ட் பாடி வெல்னஸ் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டட் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இந்த நாள் நம்மளோட பண்டைய கால ஆரோக்கிய மரபுகளும் அப்புறம் நவீன மருத்துவ அறிவியல் இது ரெண்டுல இருந்தும் உத்வேகம் பெற்று உருவாக்கப்பட்டது. சரி, இது மூலமா எதையெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க? இது முக்கியமா மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துதல், அப்புறம் உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, உணர்ச்சி சமநிலை, இது எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணுது. அப்போ இதோட அல்டிமேட் கோல் என்ன? மக்களோட வாழ்க்கை தரத்தையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறது தான். அதுக்கு தேவையான நீண்ட கால பழக்கங்களை கடைபிடிக்க இது உதவுது. அருமை. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி 2. வாட் இஸ் த கீ ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், CBAM? கார்பன் எல்லை சரி செய்தல் பொறிமுறையின் CBAM முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான விடை பி, டு பிரிவென்ட் கார்பன் லீக்கேஜ், கார்பன் கசிவை தடுக்க. கார்பன் கசிவு. கார்பன் லீக்கேஜ்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா, CBAMோட முக்கிய நோக்கமே இந்த கார்பன் கசிவை தடுக்கிறது தான். இப்போ கார்பன் கசிவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, சில கம்பெனிஸ் ரொம்ப கடுமையான சுற்றுச்சூழல் விதிகள் இருக்கிற நாடுகள்ல உற்பத்தி செஞ்சா செலவு அதிகமாகும் நினைப்பாங்க. ஆமா, கம்ப்ளையன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட். அதனால அந்த செலவை தவிர்க்கிறதுக்காக விதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கிற நாடுகளுக்கு அவங்க உற்பத்தியை மாத்திருவாங்க. இதுதான் கார்பன் கசிவு. இதை தடுக்கிறது தான் CBAMோட நோக்கம். ஓ, அப்போ ஐரோப்பாவுக்குள்ள இருக்கிற அவங்க கம்பெனிகளுக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்க முயற்சி பண்றாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தோட எமிஷன்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது ETSக்கு கீழே செயல்படுற ஐரோப்பிய தொழில்களுக்கு ஒரு சமமான போட்டிக்களத்தை இது உருவாக்குது. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இது இந்தியாவை நிச்சயம் பாதிக்கும். ஏன்னா நம்மளோட இரும்பு, எஃகு, அப்புறம் அலுமினிய ஏற்றுமதிகள் பெரும்பாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்துதான் இருக்கு. இந்த CBAMனால இந்திய ஏற்றுமதியாளர்கள், குறிப்பா MSMEக்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும். எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ? வரி ஏதாவது போடுவாங்களா? ஆமா, ஜனவரி 1, 2026 இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுற இந்திய இரும்பு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு நேரடி கார்பன் வரி விதிக்கப்படும். அப்படியா? இதனால குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ், அதாவது GTRA என்ன சொல்றாங்கன்னா, இந்திய ஏற்றுமதியாளர்கள் விலையில போட்டி போடணும்னா அவங்க விலைய 15% வரைக்கும் குறைக்க வேண்டியிருக்கும். இது ஒரு பெரிய சவால். ஆமா, அது மட்டும் இல்லாம இந்திய எஃகு உற்பத்தியாளர்கள் அதிக கார்பனை வெளியிகிற பிளாஸ்ட் ஃபர்னஸ் முறையிலிருந்து தூய்மையான எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் தொழில்நுட்பத்துக்கு மாற வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். ஓ, UNCTAD கூட இத பத்தி எச்சரிச்சிருக்காங்களே. ஆமா, UNCTAD என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த CBAM வளரும் நாடுகளோட ஏற்றுமதி வளர்ச்சியை பாதிக்கும், உலகளாவிய வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. நம்ம அரசாங்கம் இதை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, இந்தியா CBAM-ஐ அதிகாரப்பூர்வமா எதிர்த்திருக்கு. நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது ஒரு தரப்பு பட்சமானது, அதாவது யூனிலேட்ரல்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு நீங்க சொன்ன அந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா பொருந்தது. ஆமா, 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஒருத்தர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் கிட்டயும் இன்னொருத்தர் லீனியன்ட் டீச்சர் கிட்டயும் படிக்கிற மாதிரி தான். ஸ்ட்ரிக்ட் டீச்சர் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு செலவு, நேரம் அதிகமாகும். 2 பேருக்கும் ஒரே மார்க் போட்டா அது நியாயம் இல்ல. புரியுது. இந்த சிபேம்ங்கிறது அந்த லீனியன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அசைன்மெண்ட் கொடுத்து 2 பேரையும் சமமாக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 3. On which rivers have India and Bangladesh initiated joint water measurement? இந்தியா மற்றும் வங்காளதேசம் எந்த நதிகளில் கூட்டு நீர் அளவீட்டை தொடங்கியுள்ளன? இதுக்கு சரியான பதில் பி, பத்மா அண்ட் கங்கா. பத்மா மற்றும் கங்கா. பத்மா மற்றும் கங்கா. எதுக்காக இப்போ இந்த கூட்டு நீர் அளவீடு? 30 வருஷமா இருந்த கங்கை நதி நீர் பகிர்வு ஒப்பந்தம் அதோட இறுதி ஆண்டை எட்டுது. அதனாலதான் இந்தியாவும் வங்காளதேசமும் பத்மா மற்றும் கங்கை நதிகள்ல கூட்டா நீர் அளவீட்டை தொடங்கியிருக்காங்க. ஓ, அந்த ஒப்பந்தம் முடிய போகுதா? ஆமா. இந்த நீர் அளவீட்டு பாணி எங்க நடக்குதுன்னா, வங்காளதேசத்துல ஹார்டிங் பாலம் பக்கத்துல பத்மா நதியிலையும் இந்தியால ஃபெராக்கா முனையிலையும் நடக்குது. இந்த முயற்சியோட நோக்கம் என்ன? 2 நாடுகளாலையும் சரிபார்க்கப்பட்ட துல்லியமான நதிநீர் ஓட்ட தரவுகளை உருவாக்குறது தான். இது ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்தவும் எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க போறாங்களா? ஆமா, 1996ல கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் டிசம்பர் 2026ல காலாவதியாகுது. அதை புதுப்பிக்கிறது பத்தின பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. சரி, வங்காளதேசம் பத்தின சில தகவல்கள். வங்காளதேசத்தோட தலைநகரம் டாக்கா, நாணயம் பங்களாதேஷி டாக்கா, தற்போதைய ஜனாதிபதி முகமது ஷஹாபுதீன். நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி 4. Under the new NHAI rules, which database is mandatory for vehicle verification before FASTag activation? புதிய NHAI விதிகளின்படி FASTag செயல்படுத்தப்படுவதற்கு முன் வாகன சரிபார்ப்புக்கு எந்த தரவுத்தளம் கட்டாயமாகும்? The correct answer is B, வாகன் டேட்டாபேஸ். வாகன் VAHAN தரவுத்தளம். வாகன் டேட்டாபேஸ். அப்போ இனிமேல் FASTag வாங்குறதுக்கு முன்னாடி வாகன்ல நம்ம வண்டி விவரம் இருக்கணுமா? ஆமா, புதிய விதிகளின்படி ஃபாஸ்டேக ஆக்டிவேட் செய்வதற்கு முன்னாடி வாகனத்தோட விவரங்கள் வாகன் தரவுத்தளம் மூலமா சரிபார்க்கப்படுவது கட்டாயம். ஒருவேளை அந்த டேட்டாபேஸ்ல விவரம் இல்லைன்னா என்ன பண்றது? அப்படி ஒருவேளை வாகன விவரங்கள் வாகன்ல இல்லைன்னா ஃபாஸ்டேக் வழங்குற வங்கிகள் வாகனத்தோட RC புத்தகத்தை வச்சு சரிபார்த்த பிறகுதான் ஆக்டிவேட் செய்யணும். KYV, அதாவது Know Your Vehicle சரிபார்ப்பு பத்தி என்ன சொல்றாங்க? KYV சரிபார்ப்பு இனிமேல் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல மட்டும்தான் செய்யப்படும். உதாரணத்துக்கு, தவறாக வழங்கப்பட்ட ஃபாஸ்டேக், சேதமடைந்த ஃபாஸ்டேக் அல்லது முறைகேடு பத்தின புகார்கள் இருந்தா மட்டும்தான் KYV செய்வாங்க. அப்போ ஏற்கனவே FASTag வச்சிருக்கிறவங்களுக்கு இது தேவையில்லையா? ஆமா, புகார்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கிற கார்களோட ஃபாஸ்டேகுக்கு KYV சரிபார்ப்பு தேவையில்லை. இது சம்பந்தமா வேற ஏதாவது சமீபத்திய செய்தி இருக்கா? இருக்கு. NHAI-இன் ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது RIIT-க்கு செபி அனுமதி வழங்கியிருக்கு. இது இந்தியாவோட சொத்து பணமாக்கல் உத்தியோகத்துல ஒரு முக்கியமான மைல்கல். மிக முக்கியமான தகவல். சரி, அடுத்தது கேள்வி 5. Where will the Indian AI Research Organization IAIRO be established? இந்தியா AI ஆராய்ச்சி நிறுவனம் IAIRO எங்கே நிறுவப்படும்? இதற்கான பதில் B, கிஃப்ட் சிட்டி, காந்திநகர். கிஃப்ட் சிட்டி காந்திநகர்லையா? குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டிலியா? இது எப்போ செயல்பட தொடங்குச்சு? ஆமா, இந்தியா AI ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது IAIRO குஜராத் காந்திநகர்ல இருக்கிற குஜராத் சர்வதேச நிதி டெக் சிட்டில அதாவது கிஃப்ட் சிட்டில நிறுவப்படும். இது ஜனவரி 1, 2026 முதல் செயல்பட தொடங்கிடுச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதுதான் இந்தியாவோட முதல் அரசு தலைமையிலான செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி அமைப்பு. இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது PPP மாதிரில செயல்படும். ஓ, இது மத்திய அரசு திட்டமா இல்ல மாநில அரசு திட்டமா? இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த முயற்சி மத்திய அரசோட இந்தியா AI மிஷன் மற்றும் குஜராத் அரசோட செயற்கை நுண்ணறிவு செயல் திட்டம் ரெண்டோடையும் இணைந்து செயல்படுது. குஜராத் அரசு இதுக்காக வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்க. குஜராத் அரசு செயற்கை நுண்ணறிவு நிர்வாகத்தை வலுப்படுத்த முதலமைச்சர் வழிகாட்டுதலின் கீழே ஒரு செயற்கை நுண்ணறிவு பணிக்குழுவையும் அதாவது டாஸ்க் ஃபோர்ஸையும் அமைத்திருக்கு. இதுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. GAFT சிட்டி இந்தியாவோட முதல் செயல்பாட்டு ஸ்மார்ட் நிதி மற்றும் தொழில்நுட்ப மையமா இருக்கிறதுனால இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நல்ல விஷயம். அடுத்த கேள்வி. கேள்வி 6. What are the factors based on which the 8th State Pay Commission will recommend revised pay structures? 8வது மாநில ஊதிய ஆணையம் எதன் அடிப்படையில் திருத்தப்பட்ட ஊதிய அமைப்புகளை பரிந்துரைக்கும்? இதுக்கு பதில் D, all of the above, மேலே உள்ள அனைத்தும். அப்போ
பணவீக்கம், தற்போதைய பொருளாதார நிலைமைகள், மாநிலத்தோட நிதித்திறன் இது எல்லாமே காரணமா? ஆமா. 8வது மாநில ஊதிய ஆணையம் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன், தற்போதைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் மாநிலத்தின் நிதித்திறன் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டி இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுதான் திருத்தப்பட்ட ஊதிய அமைப்புகளை பரிந்துரைக்கும். ஊதிய ஆணையம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லுங்க. ஊதிய ஆணையம்ங்கிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட சம்பளம், படிகள், சேவை பலன்கள், ஓய்வூதியம் இது எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்ய அமைக்கப்படுற ஒரு அமைப்பு. 8வது ஊதிய ஆணையத்தை அமைத்த முதல் மாநிலம் எது? தனது 8வது மாநில ஊதிய ஆணையத்தை அமைத்த இந்தியாவோட முதல் மாநிலம் அசாம். ஓ, அங்கே முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. 7வது மாநில ஊதிய ஆணையம் ஜனவரி 1, 2026ல காலாவதியாகிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சரி, இந்த பரிந்துரைகள் எப்போ அமலுக்கு வரும்? குறிப்பு தேதி ஜனவரி 1, 2026 பரிந்துரைகளோட உண்மையான அமலாக்கம் 2026ஆம் ஆண்டோட பிற்பகுதியில அல்லது 2027ஆம் ஆண்டோட முற்பகுதியில இருக்கலாம். ஊதிய திருத்தங்கள் பெரும்பாலும் முந்தேதியிட்டு செயல்படுத்தப்படும், நிலுவைத் தொகை பின்னால வழங்கப்படும். தெளிவான விளக்கம். அடுத்தது கேள்வி 7. Who did Air Marshal Nagesh Kapoor succeed as the Vice Chief of the Air Staff, VCAS? ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் விமானப்படை துணைத் தளபதியாக VCAS யாருக்கு பிறகு பொறுப்பேற்றார்? The answer is A. ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி. ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி. ஓகே, அப்போ ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் தான் இப்போதே VCAS. ஆமா, ஏர் மார்ஷல் நாகேஷ் கபூர் ஜனவரி 1, 2026 அன்னைக்கு விமானப்படை துணைத் தளபதியா பொறுப்பேற்றார். யாருக்கு பதிலா? அவர் 40 வருஷம் சேவைக்கு பிறகு ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரிக்கு பதிலா இந்த பதவியை ஏத்துக்கிட்டார். இந்த பதவிக்கு முன்னாடி அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு? இதுக்கு முன்னாடி அவர் பயிற்சி கட்டளை, அதாவது ட்ரெய்னிங் கமாண்டோட AOCNC ஆகவும், அதைத் தொடர்ந்து தென்மேற்கு விமானப்படை கட்டளை, அதாவது சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டோட AOCNC ஆகவும் பணியாற்றியிருக்கார். அவருக்கு கிடைச்ச விருதுகள் பத்தி சொல்லுங்க. அவரோட சிறந்த சேவைக்காக அவருக்கு வாயு சேனா பதக்கம், அதிவிசிஷ்ட சேவா பதக்கம், அப்புறம் பரம் விசிஷ்ட சேவா பதக்கம், சர்வோத்தம் யுத் சேவா பதக்கம் போன்ற உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சூப்பர். அடுத்தது கேள்வி 8. Where did Zohran Mamdani take the oath of office as the mayor of New York City? Zohran Mamdani நியூயார்க் நகர மேயராக எங்கே பதவியேற்றார்? இதற்கு சரியான பதில் பி. சிட்டி ஹால் சப்வே ஸ்டேஷன். சிட்டி ஹால் சுரங்கப்பாதை நிலையம். சப்வே ஸ்டேஷன்லயா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படி? ஆமா, ஜோஹ்ரான் மம்தானி மன்ஹாட்டன்ல இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க சிட்டி ஹால் சுரங்கப்பாதை நிலையத்துல, அதுவும் நள்ளிரவுக்கு பிறகு நியூயார்க் நகர மேயரா பதவியேற்றார். இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? கண்டிப்பா, உழைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான தனது அர்ப்பணிப்பை குறிக்கும் விதமாதான் அவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஓ, இது ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர். ஆமா, இதோட முக்கியத்துவம் என்னன்னா, மம்தானி நியூயார்க் நகரத்தோட முதல் முஸ்லிம் மேயர், தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்த முதல் மேயர், ஆப்பிரிக்காவில் பிறந்த முதல் மேயர், அப்புறம் 34 வயசுல பல தலைமுறைகள்ல இல்லாத இளைய மேயர்னு பல வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்கார். வாவ், இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தான். சரி, கேள்வி 9. Who has been given additional charge as Managing Director and Chief Executive Officer of Canara Bank from January 1, 2026? January 1, 2026 முதல் கனாரா வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக யாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது? The answer is B. ஹர்தீப் சிங் அஹுல்வாலியா. ஹர்தீப் சிங் அஹுல்வாலியா. ஹர்தீப் சிங் அஹுல்வாலியா. யாரு ஓய்வு பெற்றதால இவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு? சத்யநாராயண ராஜு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து ஜான்வரி 1, 2026 முதல் ஹர்தீப் சிங் அலுவாலியாவுக்கு கனரா வங்கியோட MD and CEO ஆக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. கனரா வங்கி பத்தி சில தகவல்கள். கனரா வங்கி பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட ஒரு முக்கியமான இந்திய பொதுத்துறை வங்கி. இது ஜூலை 1906இல் நிறுவப்பட்டது. இது எப்போ தேசியமயமாக்கப்பட்டது? 1969ல தேசியமயமாக்கப்பட்டது. ஏப்ரல் 2020ல சிண்டிகேட் வங்கியோட இணைஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட 4வது பெரிய பொதுத்துறை வங்கியா வளர்ந்திருக்கு. அருமை. அடுத்த கேள்வி. கேள்வி 10. What is the name of the system being developed by the Delhi government and IIT Kanpur for public grievances? பொது குறைகளுக்காக டெல்லி அரசும் IIT கான்பூரும் உருவாக்கி வரும் அமைப்பின் பெயர் என்ன? இதற்கான பதில் சி. இன்டெலிஜென்ட் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். அறிவார்ந்த குறை கண்காணிப்பு அமைப்பு. இன்டெலிஜென்ட் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இன்டெலிஜென்ட் கிரீவன்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம். இது எப்படி வேலை செய்யும்? டெல்லி அரசாங்கம் IIT கான்பூரோட சேர்ந்து இந்த அமைப்பை செயல்படுத்த இருக்கு.
இது ஒரு AI மற்றும் மெஷின் லேர்னிங் அடிப்படையிலான ஒரு தளம். ஓ, ஏஐ பேஸ் பிளாட்ஃபார்மா? ஆமா, இது பல்வேறு துறைகள்ல இருக்கிற பொதுமக்களோட குறைகளை ஒருங்கிணைச்சு பகுப்பாய்வு செஞ்சு கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன? குறைகளை தீர்க்கறதுக்கான காலக்கெடுவை குறைக்கிறது, அப்புறம் நிர்வாகத்தின் மேல பொதுமக்களோட நம்பிக்கையை வலுப்படுத்துறது, இதுதான் நோக்கம். அப்போ எல்லா புகாரும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? ஆமா, பல்வேறு தளங்கள்ல இருந்து வர எல்லா குறைகளும் ஒரே ஒருங்கிணைவ டேஷ்போர்ட்ல தெரியும். இதுல ஐஐடி கான்பூரோட பங்கு என்ன? IIT கான்பூர் இந்த அமைப்போட தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, சைபர் பாதுகாப்பு, அப்புறம் நீண்ட கால தொழில்நுட்ப பராமரிப்புக்கு பொறுப்பா இருக்கும். இது ஒரு நல்ல முயற்சி. சரி, கேள்வி 11. Under which ministry does the National Test House NTH function? தேசிய சோதனை இல்லம் NTH எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது? அதாவது NTH நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ இருக்கிற நுகர்வோர் விவகாரங்கள் துறையின் கீழ செயல்படுது. இப்போ எதுக்காக இது செய்தியில வந்திருக்கு? NTH மற்றும் NHAI, அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது ரெண்டுக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. இந்த ஒப்பந்தத்தால என்ன பயன்? இந்த ஒப்பந்தத்தின் கீழ நெடுஞ்சாலை கட்டுமானம் தொடர்பான மாதிரிகளை சோதனை செய்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் NTH ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகமா செயல்படும். இந்த சோதனைகள் எங்க நடக்கும்? காஜியாபாத், கொல்கத்தா, மும்பை, சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கிற NTH-ஓட பிராந்திய ஆய்வகங்கள் மூலமா இந்த சோதனைகள் நடத்தப்படும். சோதனை முடிவுகள் ஆன்லைன் மற்றும் நேரடி அறிக்கைகள் மூலமா வழங்கப்படும். சரி, கேள்வி 12. Who did Deepti Sharma superpass to become the highest wicket taker in women's 2020 international cricket? மகளிர் சர்வதேச 2020I T20I கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் என்ற பெருமையை பெற தீப்தி சர்மா யாரை முந்தினார்? இதற்கு சரியான பதில் பி, மெகன் ஷுட். மெகன் ஷுட். ஓ, இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, இந்திய கிரிக்கெட் வீராங்கனை தீப்தி சர்மா மகளிர் T20I கிரிக்கெட்ல அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை படைத்திருக்காங்க. எந்த போட்டியில இந்த சாதனையை செஞ்சாங்க? திருவனந்தபுரத்துல இலங்கைக்கு எதிரான 5வது T20I போட்டியில அவங்க தனது 152வது விக்கெட்டை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவின் மெகன் ஷுட்ட 151 விக்கெட்டுகள் முந்தினாங்க. அவங்களோட தற்போதைய தரவரிசை என்ன? தீப்தி சர்மா இப்போ ICC மகளிர் T20I பந்து வீச்சு தரவரிசையில முதலிடத்துல இருக்காங்க. அவங்க கிரிக்கெட் பயணம் பத்தி சொல்லுங்களேன். இதுல ஒரு முக்கிய பங்காற்றினாங்க. அந்த தொடர்ல தொடர் நாயகி விருதையும் வென்றாங்க. இறுதி போட்டியில கூட நல்லா விளையாடுனாங்களே. ஆமா, இறுதி போட்டியில 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற வழிவகுத்தாங்க. கேட்கவே பெருமையா இருக்கு. சரி, இன்றைய கடைசி கேள்வி. கேள்வி 13. What is the new foreign direct investment FDI limit in the insurance sector as per the 2025 amendment rules? 2025 திருத்த விதிகளின்படி காப்பீட்டு துறையில் புதிய அந்நிய நேரடி முதலீட்டு FDI வரம்பு என்ன? இதுக்கு பதில் சி, 100%. 100%. 100%. இன்சூரன்ஸ் செக்டர்ல 100% FDI-யா? இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? ஆமா, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நிதி அமைச்சகம் இந்திய காப்பீட்டு நிறுவனங்கள் அந்நிய முதலீடு திருத்த விதிகள் 2025 வெளியிட்டிருக்கு. இதன்படி காப்பீட்டு துறையில அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI வரம்பு 74%லேருந்து 100%ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வெளிநாட்டு நிறுவனம் முழுமையா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை இங்க நடத்தலாமா? ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா? இருக்கு. புதிய விதிகளின்படி அந்நிய முதலீட்டை கொண்ட ஒரு காப்பீட்டு நிறுவனத்துல CEO, MD அல்லது தலைவர், அதாவது சேர்பர்சன் போன்ற முக்கிய தலைமை பதவிகள்ல ஒன்னையாவது ஒரு வசிக்கும் இந்திய குடிமகன், அதாவது ரெசிடென்ட் இந்தியன் சிட்டிசன் வைக்கணும். அப்போ பழைய விதிமுறை என்னாச்சு? பெரும்பான்மையான இயக்குநர்கள் மற்றும் முக்கிய நிர்வாக பணியாளர்கள் இந்தியர்களாக இருக்கணுங்கிற முந்தைய விதிமுறை நீக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய விதிகள் எப்ப நடைமுறைக்கு வந்தது? இந்த புதிய விதிகள் டிசம்பர் 30, 2025 முதல் நடைமுறைக்கு வந்தன. இந்த கேள்விகளும் தகவல்களும் உங்களுடைய தேர்வு தயாரிப்புக்கு உதவும் என்று நம்புகிறோம். இது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள். உங்கள் தேர்வு தயாரிப்பிற்கு மேலும் பயனுள்ள தகவல்களை தவறாமல் பெற அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை ஷேர் செய்வது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் உதவக்கூடும். மேலும் முக்கியமான வீடியோக்கள் வேண்டுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளோம். இந்த செஷனுக்கான PDF-ஐ எங்களுடைய அருண் அகாடமி டெலிகிராம் சேனல்ல இருந்து நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பார்த்ததற்கு நன்றி. உங்கள் தேர்வு தயாரிப்பிற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.